மதிக்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வாழ்க. ரெண்டு கை எடுத்துக்கோங்க, மனைவி வாழ்த்து. என்னுடைய பேர் வந்து ஈஸ்வரன், என்னுடைய மனைவி பேர் நாகஜோதி. இங்கே குடும்ப நல வேட்பு விழாவுக்கு வந்திருந்தோம். மிக சிறப்பாக விழா நடந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமு. மிக திருமணம் செஞ்ச ஃபீலிங் வந்து இன்றைக்கி இங்கே இருந்தது. இது மாதிரி நல்லா இருக்குது இந்த நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து குடும்ப நல வேட்பு விழாக்காக நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். இதில் வந்து நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கணவன் மனைவி வந்து எவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும். ரெண்டாவது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம், அதில் வந்து நிறைய குருஅம்மா வந்து நிறைய சொன்னாங்க. அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நம்ம நகை சொத்து பத்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட நல்ல ஒழுக்க முறைகள் நல்ல பண்புகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் இருந்து நம்ம இந்த கல்யாணம் பண்ண பிற்பாடு ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் அமைதியாக உட்காந்து அவங்கள பற்றி நம்மளை பற்றி அவங்க அந்த நிகழ்வோட அந்த ப்ரொசீஜரே ரொம்ப அழகாக இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்டில் பார்க்குறப்ப வந்து என்னென்னா புரிதல். ரொம்ப நாள் வந்து நம்ம என்னதுன்னா ஐ கான்டாக்ட்லேயே பேசாமல் இருந்திருப்போம். ஸோ ஐ கான்டாக்ட் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரோட புரிதல் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுத்தது. ஸோ அந்த நிகழ்வு வந்து அந்த ஒவ்வொரு அடுத்தடுத்த படியும் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்ற தெளிவான சிந்தனையும் நம்மளுக்கு யோசிக்க வச்சது. ஸோ கண்டிப்பாக நம்மளும் என்னோட குழந்தைங்களையும் எங்களோட சந்ததியரும் அடுத்து வந்து நல்லபடியாக நாங்கள் ஒரு நல்ல பொதுநலத்தோட எடுத்துக்காட்டாக தம்பதியராக வாழணும் அப்படின்னு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி.